அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிலம்பத்தில் படைவீச்சில் உள்ள உட்டான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நம்ம இதுவரைக்கும் நம்ம தலையடி, நாடியடி, அதுக்கப்புறம் புகழ் வீச்சு, இன்னைக்கு நம்ம திருக்கி வீச்சு, அந்த மாதிரிப்பட்ட வீச்செல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு படைவீச்சு, ஒன்றாவது படைவீச்சு ஃபுல்லாக ஒரு வீச்சு முறையாட்டி எப்படி நம்ம வீச போகிறோம் தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது உட்டான். ஒரு வீச்சில் இருந்து அடுத்த வீச்சு போகிறதாலும் சரி தான், ஒரு கார்னர்ல இருந்து அடுத்த கார்னர் போகிறதாலும் சரி தான், நம்ம ஜம்ப் பண்ணி உட்டான் யூஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். அந்த வீச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சமநிலை, வணக்கம், தயார் நிலை. சரி, இப்போ கால் பாடத்தை நீங்கள் பாருங்கள். கால் பாடம் படித்தாதான் நம்ம ஈஸியாக கம்பு பண்ண முடியும், கம்பு வீச முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம வலது காலத்துக்கு முன்னாடி வைக்க போகிறோம். இடது கால் பக்கம், இடது கால் பக்கம். இப்போ நம்ம இடது காலை நம்ம வலது சைடோட, ரைட் சைடோட திரும்பி இடது சைடு காலை வைக்க போகிறோம். எந்த காலை? இடது காலை திரும்பி. இவ்வளவுதான். 1, நம்ம ரைட் சைடு டர்ன் பண்ணி லெஃப்ட் சைடு வைக்க போகிறோம். 2. இப்போ இதை விட உங்களுக்கு சிம்பிளாக புரிய மாதிரி பார்த்துடுங்க. உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குன்னா ஒரு லைன் போட்டுடுங்க. டா ஷேப்பில் ஒரு லைன் போட்டுடுங்க. போட்டு கீழே இது 1, மேலே உள்ளது 2, இந்த சைடு நம்ம இடது சைடு 3. 1, 2, 3 இந்த மாதிரி லைன் போட்டுட்டு 2ல் இந்த கார்னரில் சமநிலை, வணக்கம், தயார் நிலை. நம்மளோட வலது காலை 1ல் தூக்கி வச்சிருக்கோம். வச்சாச்சு. 1ல் இருக்கக்கூடிய வலது காலை தூக்கி 2ல் வைக்க போகிறோம். 2ல் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த இடது காலை நம்ம வலது சைடோட திரும்பி 3ல் வைக்க போகிறோம். பாருங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்பிங்கில் ஒரே கவுண்டில் 1ல் இருக்கக்கூடிய கால் 2ல், 2 3ல் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தயார் நிலை. இதை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். அடுத்தது எப்படி பண்ண போகிறோம்? பின்னாடி கூட வலது கால் ஃப்ரண்டில் வரும்போது இடது காலை வலது சைடோட திரும்பி இடது சைடு 3ஆம் நம்பரில் நம்ம கால் வைக்க போகிறோம். அதை ஜம்பிங்கில் பண்ண போகிறோம். பாருங்கள், பின்னாடி கூட வலது காலை தூக்கி காலங்க வைக்க போகிறோம். வச்சு இந்த காலை வலது சைடோட திரும்பி 3ல் வைக்க போகிறோம். சிம்பிள். சமநிலை, வணக்கம், தயார் நிலை. இதை ஃபாஸ்ட்டாக இப்போ கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். கால் பாடம் ப்ராக்டிஸ் முடிச்ச உடனே கம்பு விசது பாருங்க. நிலை, வணக்கம், தயார் நிலை. கால் பாடம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கம்பும் பண்ண போகிறோம். 1, அதுக்கு நேர் மேலே 2, நம்ம இடது பக்கம் 3. பின்னாடி இருக்கக்கூடிய வலது கால் ஃப்ரண்டில் வந்துடணும். வந்த உடனே இடது காலை தூக்கிடணும். 1. அப்படியே கம்பை கீழே விட போகிறோம். நாடி அடி விட்டத மாதிரி கீழே விடும்போது நம்ம இந்த சைடு டேர்ன் பண்ணி அந்த சைடு காலை வைக்க போகிறோம். நாடி அடி விட்டு இந்த சைடு ஸ்டாப் பண்ண போகிறோம். 2, ரைட் சைடு மட்டும் ஒரு தலையடி. 3, தயார் நிலை. 1, 2, 3 ஒரே கவுண்ட், ஒரே கவுண்ட். இதை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருங்க. ரொம்ப சுலபமாக ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கிடலாம். கண்டினியூவாட்டு நீங்கள் நின்ன இடத்துல நின்று ஒரு 4 முக்கு இதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாம் இது உட்டான் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கட்டம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் கட்டம் போட்டு விடுங்க. போட்டுக்கிட்டு 1, 2, 3, 4 இப்போ 2ல் நிற்கும். சமநிலை, வணக்கம், தயார் நிலை. ரெடி? ஒரே டேக். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஒரே டேக். 1. அடுத்து அதே மாதிரி தான். இப்போ நம்ம 2ல் நம்ம வலது கால் இருக்குது, 3ல் நம்ம இடது கால் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய காலை முன்னாடி வைக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய காலை வலது சைடோட திரும்பி இடது சைடு 4ல் வைக்க போகிறோம். 2. அடுத்தது அதே மாதிரி தான். பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலை முன்னாடி 4ல் வைக்கும்போது 4ல் இருக்கக்கூடிய இடது கால் வலது சைடோட திரும்பி மறுபடியும் 1க்கே போயிடணும். இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.